நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அமெரிக்காவின் வரி போருக்கு மத்தியில் பிரதமர் மோடி சீனா சென்று அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசியது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புக்கு பிரதமரின் சீன பயணத்தின் மூலமாக 100% தீர்வு கிடைக்கும் என நம்பிக்கை உருவாகியிருக்கிறது. இது தொடர்பாக நியூஸ் தமிழ் செய்தி தொலைக்காட்சிக்கு பொருளாதார நிபுணர் சூரிய நாராயணன் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். அதாவது சீனா உலகின் 2வது மிகப்பெரிய பொருளாதார நாடு. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மேனுஃபேக்சரிங் ஹப், உலக உற்பத்தியின் ஹப்பா சீனா இன்றைக்கும் அந்த புயல் இருக்கிறது. அப்போ இப்போ நம்முடைய பிரச்சனைகள் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு அமெரிக்காவில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் இந்த சீன விஜயம். அதோடு மட்டுமல்ல, ஷாங்காய் கூட்டமைப்பு மாநாட்டில் இந்தியா சீனாவை தவிர்த்து ரஷ்யா போன்ற நாடுகள் உள்ளதனால இந்தியாவோட பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரமாக ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த சந்திப்பு மிக மிக முக்கியமான சந்திப்பு. இது எப்படின்னா, நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் 7 வருடத்திற்கு அப்புறம் சீனாவிற்கு முதலாக செல்கிறாரு. இதில் முக்கியமாக இந்தியா, ரஷ்யா, சீனா இந்த நாடுகள்லாம் ஆல்ரெடி பிரிக்ஸுங்கிற ஒரு கூட்டமைப்பில் இருக்குது. அந்த கூட்டமைப்பில் இருக்கிறதும் இந்த கூட்டமைப்பதும் முக்கிய நோக்கமே மிகப்பெரிய லெவலில் பொருளாதாரத்தை முன்னேற்ற செல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்ல, டாலர் பொருளாதாரத்தை நம்பி இருக்க வேண்டாம் என்பதுதான் இந்த கூட்டமைப்போட முக்கிய நோக்கம். அதனால் இப்போ அமெரிக்கா தன்னுடைய முக்கிய நோக்கமாக டாலரை உலக அளவில் வலுப்படுத்த நினைக்கிறது. அதற்கு ஒரு மாற்றாக இது இருக்கும். இன்னும் சொல்லப்போனால், இது உலக மக்கள் தொகையில் 35% மக்கள் இந்த ஷாங்காய் கூட்டமைப்பில் உள்ளாங்க. சீன அதிபரும் இந்திய அதிபரும் டியான்ஜன், அதாவது ஷாங்காய் மாநாடு நடக்கிற டியான்ஜனில் சந்திச்சாங்க. அப்போ மிகப்பெரிய லெவலில் கால்வான் பாதுகாப்பு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. அதன் மூலம் நாம் மானசரோவர் யாத்திரைக்கு திரும்பவும் நம்முடைய நாட்டை அலோவ் செய்திருக்கிறார்கள், அனுமதித்திருக்காங்க. அதே மாதிரி சீனாவுடைய விமான போக்குவரத்தும் இப்போ நேரடி விமான போக்குவரத்தும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதோடு மிக முக்கியமாக இந்தியாவுடைய சந்தை சீனாவில் அதிக அளவில் கொடுப்பதற்கு இன்றைய சீன அதிபரும் இந்திய பிரதம மந்திரியும் பேச்சில் முக்கிய குறிப்பாக சீன அதிபர் இந்தியாவும், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யானையும் டிராகனும் ஒத்துழைத்தால் உலகமே நிம்மதியாக இருக்கும் என்கின்ற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார். இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை ஒரு மிகப்பெரிய சீன அதிபர் கொடுத்தது இதுவே முதல் முறை. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.